சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் ஆனந்த தைலம் உண்டு. யாரெல்லாம் அவருடைய சமூகத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆனந்த தைலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 4 நாள் முன்னாடி எங்களுக்கு அரக்கோணத்தில் நைட் ஜெபம். அந்த நைட் ஜெபத்துக்காக ஒரு 1 hour படுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்த உடனே என் ஹஸ்பண்டும் என் பையனும் என்னை தட்டி ஒரே டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பிட்டாங்க. என்னன்னா, என்ன சிரிச்சிட்டு இருக்க நீ அப்படின்னாங்க. நான் நல்லா என்ன பண்ணிட்டு இருக்கேன், தூங்கிக்கிட்டு இருக்கேன். அவன் என்னை பார்த்து சிரிக்கிறான். என் சின்ன பையன், மம்மி why you are laughing அப்படின்றான். அவன் சொல்கிறான், மம்மி என்னம்மா தூங்கும் போது சிரிக்கிறீங்க? உடனே என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு என்னம்மா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படி. அவரும் தான் உண்மையாவா சொல்கிறேன்? ஆமாம். இல்லை சீரியஸ் ஆவானா? ஆமாம். திருப்பி கண்டினியூ பண்ண திருப்பி என்ன பண்ணுறேன். அப்போ பாருங்க, அப்போ நினச்சேன் நான் அந்த வாரம் ஃபுல்லாக ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டனோ அதை இவங்க மூலமாக எனக்கு என்ன பண்ணார், அதை தெளிவுபடுத்தினா. அன்றைக்கி அந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு போன வாரம்லாம் ஒரே வாஞ்ச என்ன தெரியுமா, ஆனந்த தைலம், ஆனந்த தைலம். ஆண்டவர் சமுத்திரம் ஆனந்த தைலம் இருக்காமே, அதை நம்ம அனுபவிக்கணும். ஆனால் அந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் என்னதான் இருந்துட்டு இருக்கு, மகிழ்ச்சிக்கு அளவில். அப்போதான் நான் நினைச்சேன், ஓகே உள்ள இருக்கிறது என்ன பண்ணுது, இதை நம்ம எப்போ கேட்டிருக்கிறோம், ஒருத்தர் மரணத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கேட்போம். என்ன செத்து போயிட்டாங்க ஆனால் சிரிச்ச மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு. இது என்ன ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணுறேன், கேட்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆண்டவரே. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே சாகிற வரைக்கும் இந்த ஆனந்த தைலம் என்ன வேணும், எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் அதான் ஆண்டுடைய சமூகம் நித்திய பேரின்பம் என்று தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் தூங்கும் போது சந்தோஷத்தோடு தூங்குறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் சமாதானமாக தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாருங்க முகத்தில் என்ன பண்ணுது, அந்த சிரிப்பு அவங்க பார்த்து. இப்போ அவன் மாத்திரம் சொன்னானா குட்டி பையன் ஏதோ கெஸ் பண்ணுறான்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் என் கணவரை சொல்லுப்பா, உண்மையாவா? உண்மையா? இல்லைம்மா உண்மையா, சீரியஸாக சொல். என்னை தூக்கத்துலேருந்து என்ன பண்ணாங்க, கலைச்சி விட்டாங்க என்னை தூங்க விடாமல். அப்போ நான் மகிழ்ந்துட்டு இருந்தேன். ஆண்டவரே நான் கேட்டதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செய்கிறீங்கப்பா. அப்போ ஆண்டவர் எத்தனை நல்லவர். ஆனந்த தைலம், அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம். நம்ம தான் சரியான முட்டாளுங்க. நம்ம அதை என்ன பண்ணுவோம், கையில் என்ன வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை? நம்மெல்லாம் அந்த மாதிரி. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், பரலோகம் எப்படிப்பட்டது, அது இன்ப நாடு. ஹல்லேலூயா. அங்கே இருக்கிறவங்களுக்கு கண்ணீர் இல்லையா, கவலை இல்லையா, துக்கம் இல்லையா, வேதனை இல்லையா, பயம் இல்லையா, அலறுதல் இல்லையா. அந்த ஆண்டவர் தான் நமக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு, இருக்கிறார். அப்போ அதே தான் நமக்கும் அப்படி தானே. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே இவைகள் எல்லாம் உண்டு. உங்களுக்குள் இயேசு இருந்தால் நீங்களும் உங்களுக்கும் அவைகள் உண்டு. ஹல்லேலூயா. ஒத்துக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள் என்ன செய்ய விரும்புகிறார், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 58:1. வேகமாய் வாசிப்போம். ஏசாயா 58:1. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். இங்கே நான் எடுத்த விரும்புவது தோட்டம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்கு பிரதர் ஃபோன் பண்ணி சொன்னார் அன்னைக்கே எனக்கு மெசேஜை கொடுத்துட்டாரு. அன்னைக்கே நான் எழுதிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரஃபாக எழுதிட்டேன். இன்றைக்கி உட்காந்து அதை அழகாக ஃபேர் பண்ணினேன், சரிப்படுத்தினேன். எதெல்லாம் சொல்ல வேண்டாம், எதெல்லாம் சொல்லலாம். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு தோட்டத்தை போல் என்ன பண்ணுவாய், மாறுவாய். நீ எப்படி இருப்பாய், நீர்ப்பாய்ச்சலான ட்ரையான தோட்டம் இல்லை, செழிப்பான ஒரு தோட்டத்தை போல் மாறுவாய். தோட்டம்னா என்னங்க, வேதம் அழகாய் சொல்லுகிறது. தோட்டத்தில் விசேஷமான தோட்டமாய் வேதத்தில் அடிக்கடி சொல்லப்பட்ட தோட்டம் எது சொல்லுங்க, திராட்சை தோட்டம். ஹல்லேலூயா. அதிகமாய் வேதம் சொல்லியிருக்கிற தோட்டம் எதை பற்றி, திராட்சை தோட்டத்தை பற்றி. அப்படின்னா திராட்சை தோட்டம்னா என்ன, வேதம் நான் சிலதை தான் வாசிக்க சொல்லுவேன், ஏன்னா சில வசனங்கள் வாசித்தா லேட் ஆயிரும், அதனால் வேகமாய் ஓட விரும்புகிறேன். ஏசாயா 5:7 சொல்லுது, தோட்டம் என்றால், திராட்சை தோட்டம் என்றால் என்ன அர்த்தம், சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே. ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல்னா யாருங்க, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிதா பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் அவர்கள் எவர்களுடைய பெயரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார்களோ அவர்கள் தான் இஸ்ரவேலர். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற இஸ்ரவேல் நாட்டில் இருக்க இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் நாட்டு பிரச்சனைக்காக நம்ம கிறிஸ்தவங்களா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேல் தப்பா இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு குருட்டுத்தனமா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நோ 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 நோ. இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் இஸ்ரவேல் அல்ல, அது என்னது, சரீரபூர்வமான இஸ்ரவேல்.
இஸ்ரவேல். ஆனா என்னைக்கு இயேசு வந்து ரத்தம் சிந்தி ஜீவன் தந்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து விட்டாரோ அதிலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கை என்று ஒன்று உருவாகி விட்டது. அப்ப யாரு தெரியுமா? இஸ்ரவேல். ஆவிக்குரியவர்கள் இஸ்ரவேல். ஹல்லேலூயா. அப்ப உள்ளத்தில் யூதனே யூதனானவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இருக்கிற யூதர்கள் எல்லாம் பேரளவு யூதர்கள் தான். ஆனா இருதயத்தில் யார் யூதர்களாய் மாறுகிறார்களோ அவர்களே யூதர்கள். ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் யார் சொல்லுங்க? நம்ம சொல்லுங்களேன். நம்ம தான் இஸ்ரவேல். அப்ப பாருங்களேன், இந்த திராட்சை தோட்டம் என்றால் இஸ்ரவேல். இந்த தோட்டத்துக்கு ஒரு ஓனர் இருக்காருங்க. அவர் யாருன்னு உங்களுக்கு வசனம் தெரியும், நான் சொல்ல வேண்டாம். யோவான் வாசிக்க வேண்டாம். யோவான் 15:1 சொல்லுகிறது, பிதா திராட்சை தோட்டக்காரர். ஹல்லேலூயா. இந்த தோட்டத்துக்கு நிறைய வேலைக்காரரை வச்சிருக்கார். அவங்க தான் யாரு சொல்லுங்க? மத்தேயு 20:1 சொல்லுகிறது, அவர்கள் யார்? ஊழியர்கள். யார் ஆண்டவருக்காய் வேலை செய்ய புறப்பட அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் அந்த தோட்டத்தில் என்னவா இருக்காங்க? வேலைக்கு. நீங்களும் நானே யாரு? வேலை. நான் யாரு? ஒரு வேலைக்காரியா இருக்கேன் ஆண்டவருடைய தோட்டத்தில். இந்த தோட்டத்தில் முக்கியமான 2 பகுதி உண்டு. அது என்ன தெரியுமா? அந்த தோட்டம், எல்லா திராட்சை தோட்டத்திலும் 2 முக்கியமான விஷயம் இருக்கும். ஒரு பெரிய கோபுரம் இருக்கும், 2வது ஆலை இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் எதற்காக அப்படின்னா, திராட்சை தோட்டத்தை வேற தோட்டக்காரன் வந்து என்ன பண்ணிடக்கூடாது? எடுத்து ஏமாத்திடக்கூடாது. அதனால கோபுரம். நீங்கள் அந்த கோபுரம்னா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம்னா, நீங்கள் மிலிட்ரி ஏரியாவில் போனீங்கன்னா அந்த மிலிட்ரியோட காம்பவுண்ட் வால் முடியும் போது ஒரு கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தில் ஒரு என்ன பண்ணுவார்? ஒரு ஆர்மி ஒருத்தர் என்ன பண்ணுவார்? ஒரு மிலிட்ரி என்ன பண்ணுவார்? என்ன பண்ணிட்டு இருப்பாரு? மிலிட்ரி மேன் அங்கே உட்கார்ந்து அந்த கேம்பஸே என்ன பண்ணிட்டு இருப்பாரு? கையில் கன் வச்சு பார்த்துட்டு இருப்பார். இதுக்கு தான் கோபுரம். கோபுரம் என்பது அந்த திராட்சை தோட்டத்தை குள்ளநரி வந்து என்ன பண்ணக்கூடாது? அட்டாக் பண்ணக்கூடாது. அதுக்காக தாங்க. அது மாத்திரம். அந்த ஆலை எதற்கு அப்படின்னா, அந்த திராட்சை பழத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஜூஸ் போடுவாங்க. எப்படி? நல்லா நசுக்கி, இல்லை மெதித்து. அந்த காலத்துல எல்லாம் மெதிப்பாங்க, இப்போ மிஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அப்ப பாருங்க, இதுக்கு தான் ஆலை. இது 2 இந்த திராட்சை தோட்டத்தில் மிக முக்கியமானது. இந்த திராட்சை செடி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த திராட்சை தோட்டத்துக்குள் இருக்கிற திராட்சை செடி யாரு? உங்களுக்கு தெரியாததா? சொல்லுங்க. யோவான் 15:1 சொல்ல, நானே. யாரு சொல்றா? இயேசு திராட்சை செடி. அப்ப பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, நான் தான். அந்த இடத்துல தெளிவா சொல்றாரு, மெய்யான. உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை நான் வாசிக்க விரும்பல, வேற ஏதாவது வசனம் தான் உங்களுக்கு வாசிக்க சொல்றேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தான். அப்போ பொய்யான என்ன இருக்கு? ஏன் அழுத்தி சொல்றாரு? மெய்யான திராட்சை செடி. அப்ப பொய்யான திராட்சை செடி இருக்கு. திராட்சை பழம் நமக்கு என்ன பண்ணும்? இனிமையானது. அப்படித்தானே? திராட்சை பழம் எப்படி இருக்கு? ஸ்வீட்டா இருக்கு, சுவையா இருக்கு. திராட்சை ஜூஸை குடிச்சு அதை ஒயினாக்குறவங்களுக்கு அது என்ன கொடுக்குது? போதையை கொடுத்து என்ன பண்ணுது? மகிழ்ச்சியாக்கி வேற உலகத்துக்கு கொண்டு போயிடுது. அதனால தான் திராட்சை ரசத்திற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மகிழ்ச்சின்னு அர்த்தம். அது என்ன பண்ணும்? மகிழ பண்ணும் பிரியமானவர்களே. அப்ப பாருங்களேன், அப்போ பொய்யான மகிழ்ச்சி இருக்கு, பொய்யான என்ன இருக்கு? இன்பம் இருக்கு, மாயமானது இருக்கு, உலக இன்பம் இருக்கிறது. சாத்தானில் வருகிற சிற்றின்பங்கள் உண்டு, அவன் பொய்யன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அது பொய். திராட்சை செடி மாதிரி என்ன பண்ணும்? உனக்கு இன்பம் தர்ற மாதிரி காட்டும், ஆனா அது பொய். அதனாலதான் ஆண்டவர் தெளிவா அழுத்தி சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அதுக்கும் சுவை இருக்குதான், இல்லன்னு இல்ல. அந்த சுவை உன்னை கடைசியில கொண்டு பாதாளத்தில் சேர்க்கும். ஆனால் இவருடைய சுவை எப்படிப்பட்டது? இனிமையானது. அது நம்மை பரலோகம் சேர்க்கும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், இந்த திராட்சை செடியில விளையற பெற்ற ஒரு முக்கியமான ஒண்ணு என்னன்னா, கொடிகள். அப்படிதானே? கொடிகள் இல்லாம அங்க என்ன வளராது? திராட்சை பழம் வராதுங்க. கொடிகள்ல தான் என்ன வருது? திராட்சை பழம். அப்ப யார் இந்த கொடி? அதே யோவான் 15 ஃபெமிலியரான ஒரு பைபிள் வசனம். எத்தனை பேர் தூங்குறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். முழிச்சுக்கிட்டே ஒரு பாஸ்டர் அல்லேலூயா சொல்ல. எங்க அப்பாவுடைய டைலாக் இது. தூங்குறாங்களா, வாட்ச் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு என்ன பண்ணுவார்? தூங்குறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னு. அதை தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், யாராவது தூங்குறீங்களா? ஓகே. அப்போ பாருங்களேன், நல்ல வேலை, யாரும் தூங்கலை. சூப்பர். அப்போ நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். யாருங்க கொடி? இந்த இஸ்ரவேல் வம்சத்தார் தான் என்னது?
கொடி அந்த இஸ்ரவேலார் இல்ல, நம்ம அபிஷேகம் பெற்ற நம்ம தான் யாரு? திராட்சை கொடி. ஹalleluya. திருப்பி சொல்லுங்களேன், நம்ம யாரு? ஆமா, இந்த செடி கொடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி பார்த்தீங்கன்னா செடியில் இந்த கொடி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அந்த அந்த கொடி அந்த செடியோட ஒட்டுனா மாத்திரம் தான் அந்த செடியில் இருக்கிற வேர் மூலமாக மண்ணில் இருக்கிற அத்தனை சத்தையும் அது உறிஞ்சி, கொடி உரியாது, எது உரியும்? கீழே இருக்க அந்த செடி மெயின் தண்டு அது உரியும். எதை வச்சு? வேற வச்சு உரிந்து உள்ள இருக்க அத்தனை சத்துக்களை உறிஞ்சு எதுக்கு கொடுக்கும் சொல்லுங்க? இந்த கொடிக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அங்கே என்ன வளரும்? பூக்கும். அப்புறம் என்ன பண்ணும்? பிஞ்சுகள் உருவாகும். அதற்கப்புறம் அது முத்தி அது என்னவாய் மாறுகிறது? பழமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த செடி கொடி, இந்த கொடி செடியோட ஒட்டி இருந்தா மாத்திரமே கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் நான் என்ன சொல்ல போறேன்றதை என்ன பண்ணியிருப்பாங்க? நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? பைபிள் படிக்கிறவங்க, சிஸ்டர் இப்போ இதை பற்றி தான் சொல்ல போறாங்கன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ கனிகளை அது என்ன பண்ணும்? கண்டிப்பாய் கொடுக்கும், ஒட்டி கொண்டு இருந்தால். அப்படின்னா வேதம் அழகாய் கனி கொடுப்பதை குறித்து சொல்லுகிறது. கனியை பற்றி வேதம் பல விதங்கள்ல சொல்லுதுங்க. கனி கொடுக்கிற செடி இருக்கான், கனி கொடுக்காத செடி இருக்கான், கசப்பான பழத்தை கொடுக்கிற செடின்னு ஏசாயா 5:2 என்ன பண்றாரு? நான் உன்னை உயர்குல திராட்சை செடியா வச்சேன், நீ இப்ப என்னவாயிட்ட? காட்டு கசப்பான பழத்தை என்ன பண்ணிட்ட? கொடுத்துட்ட அப்படின்றார். நான் ராயல் கிரேப்பா வச்சேன், நீ என்ன ஆயிட்ட? ரொம்ப டர்ட்டி கிரேப்பா. எப்படி ஆயிட்ட? பிட்டர் கிரேப்பான்னு என்ன ஆயிட்ட? மாறிட்ட அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றார்? சொல்றதை கேட்கிறோம். அப்ப கசப்பாவும் பழத்தை என்ன பண்ண முடியும்? தர முடியும். ஆனா சில செடி மிகுந்த கனிகளை கொடுக்கிற செடி என்று யோவான் 15 அழகாய் வேதம் சொல்லுகிறது. சில செடி பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட திராட்சை செடினா உயர் குளம் இருக்கிற அத்தனை திராட்சையும் அடிச்சு பீட் பண்ணிட்டு போகும். அப்படின்னா ஹைபிரிட் திராட்சை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாக்குறீங்கல்ல, கொய்யா பழத்திலே நாட்டு கொய்யா இருக்கு, ஹைபிரிட் கொய்யா எப்படி இருக்கு? இவ்வளோ பெருசா இருக்கு. ஹைபிரிட் கிரேப்ஸ் பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ பெருசா இருக்குல்ல, நம்ம நாட்டில் வருது. அதே கானான் தேசத்தில் இருக்கிற திராட்சை பழம் எப்படி இருக்குன்னா, நீங்க இப்படி ஒரு 2 விரல்ல தூக்குற கொலைய அங்க 2 மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்படி கட்டையில கட்டி என்ன பண்ணுவாங்க? தூக்கிட்டு போவாங்க. அப்போ அது கனி எவ்வளோ பெருசா இருந்திருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு பழம் சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறேன், வயிறு ஃபுல்லாயிடும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உயர் குலம் வேற லெவல்ல கனி கொடுக்கிற ஒரு திராட்சை பழம் உண்டு. அப்ப பாருங்களேன், இங்க மெயினான முக்கியமான விஷயம் இது யாருங்க? இப்ப எல்லாத்த விட பெஸ்டான ஒண்ணு லாஸ்ட்ல சொன்ன தெரியுமா? உயர்குல திராட்சை. அவங்க யாரு தெரியுமா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அவங்க யாரு தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவங்க இயேசுவுக்காக தன் சொத்தை இழப்பாங்க, அவங்க இயேசுவுக்காக குடும்பத்தை கூட இழப்பாங்க, அவங்க இயேசுவுக்காக ஜீவனை இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். அப்படின்னா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இந்த 12 சீடர்களை நீங்க என்னன்னு சொல்லலாம்? உயர்குல திராட்சை செடியாய் நாம் சொல்ல முடியும். அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா தன் ஜீவனை விட இயேசுவை மேலாக நேசிக்கிறவர்கள். நாம் பாடின பாடலை போல என் ஜீவனை விட அவர் உயிர் எனக்கென்று சொல்லுகிறவர்களே உயர்குல திராட்சை செடி. நீங்க இதுல எதுயா இருக்கீங்க? கசப்பா கனி கொடுக்குறீங்களா? சாதாரண கனி கொடுக்கிறவங்களா? இல்ல மிகுந்த கனி கொடுக்குறீங்களா? இல்ல கனி கொடுக்காதவர்களா இருக்கிறீங்களா? இப்ப தெரிஞ்சிடும். இன்னைக்கு நீங்க கேட்க போற ஆண்டவருடைய சத்தியத்துல நீங்க யாரு, எப்படிப்பட்ட கனி கொடுக்கிறவர்கள் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அப்ப பாருங்களேன், எப்பங்க கனி கொடுக்க முடியும்? இது ரொம்ப முக்கியம். அப்படின்னா கொடி செடியில் என்ன பண்ணணுமா? ஒட்டிக்கிட்டு இருக்கணுங்க. அதை தான் ஆண்டவர் சொல்றார். கொடி வெட்டப்பட்டது என்றால் அது இணைக்கப்படவிட்டால், நிலைத்திராவிட்டால், அந்த வசனம் உங்களுக்கு தெரியும்ன்றனால நான் வேகமா ஓடுறேன். அது நிலைத்திராவிட்டால் என்ன பண்ணாது? தானாய் கனியை அது கொடுக்க முடியாது. அதான் ஆண்டவர் அதுக்கு கீழே சொல்ல, என்னாலே அன்றி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனிதன் ஆண்டவருக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் அவன் அவரோடு ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். இயேசு என்னும் செடியோடு நீ கொடி ஒட்டி கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
முடியும். ஒட்டி கொண்டிருப்பது என்பது ஆண்டவரை நேசிப்பது. ஹல்லேலூயா. ஜீவனை விட அவரை நேசிப்பது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. நேசிக்கிறதுனா எப்படிங்க? பக்கத்துல மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, நேசிக்க காட்ட முடியும். ஏசப்பா எங்கேயோ இருக்காரு, நான் எப்படி நேசிக்கிறேன்னு காட்ட முடியும் அவருக்கு. ஏசப்பா ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொன்னா புரிஞ்சிட முடியுமா? அதுதான் புரிய வைக்க முடியுமா? நோ நோ நோ. ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கார், நீ என்ன நேசிக்கிறனா என்ன அர்த்தம்? நீ என்ன செய்தா நீ என்ன நேசிக்கிற? தெளிவாய் வேதம் யோவான் எடுத்து வாசிப்போம். 15:10 தெளிவாய் சொல்லுகிறது.